அறிவாக இருப்பதும் மற்றவர்கள் உன்னை அறிவாளியாக நினைப்பதும் இரண்டும் ஒரே விஷயம் அல்ல. பல நேரங்களில் இந்த உலகம் உண்மையான திறமையை உடனே அடையாளம் காணாது. நீ அமைதியாக இருப்பதால் உன்னை பலவீனமானவன் என்பார்கள். நீ விளக்கம் சொல்லாததால் உன்னை முட்டாள் என்பார்கள். நீ பொறுமையாக காத்திருப்பதால் உனக்கு அறிவே இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான அறிவு சத்தமாக பேசாது. அது காட்சிப்படுத்திக் கொள்ளாது. அது காலம் கடந்து தன் மதிப்பை நிரூபிக்கும். இந்த கதை அதற்கான அழகான எடுத்துக்காட்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளும் பசுமையும் சூழ்ந்த ஒரு தூரமான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அரசர் நேர்மையானவர், மக்களால் மதிக்கப்படுபவர். அவர் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார். அதற்காகவே அரண்மனையில் ஒரு மனிதரை முழுமையாக நம்பினார். அவர்தான் அரசரின் முக்கிய அமைச்சர். அமைச்சர் அறிவில் மட்டுமல்ல, அனுபவத்திலும் பெரியவர். யுத்தம் என்றாலும், பொருளாதாரம் என்றாலும், மக்கள் பிரச்சனை என்றாலும் அவரிடம் பதில் இருக்கும். அதனால் அரசர் அவரை கேட்காமல் ஒரு முடிவும் எடுக்க மாட்டார். இந்த நம்பிக்கை அரண்மனையில் இருந்த மற்ற அமைச்சர்களுக்கு பிடிக்கவில்லை. அரசர் அவரை மட்டும்தான் நம்புகிறார். நாம் எல்லாம் அலங்கார பொருட்களா என்று அவர்களுக்குள் பொறாமை வளர்ந்தது. ஆனால் அமைச்சரை நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. ஏனெனில் அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அவர் அமைதியாக தன் வேலையை மட்டும் பார்த்தார். ஒரு நாள் அரசர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அவர் மனதில் ஒரு எண்ணம். இவன் உண்மையில் அவ்வளவு புத்திசாலியா, அல்லது நமக்கு அப்படித் தோன்றுகிறதா? அந்த எண்ணம் மெல்ல மெல்ல ஒரு சோதனையாக மாறியது. அமைச்சருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் அதிகம் பேச மாட்டான். அரண்மனையில் சுற்றித் திரிந்தாலும் யாரிடமும் வாதம் செய்ய மாட்டான். ஆனால் மகன் மட்டும் ஒன்றுமே தெரியாதவன் போல இருக்கிறான் என்று அனைவரும் கூறுவர். அரசர் தினமும் காலையில் அரண்மனையில் நடைபயிற்சி செல்வார். அப்போது அமைச்சரின் மகனை அழைப்பார். அவன் முன் ஒரு தங்க நாணயம், ஒரு வெள்ளி நாணயம் வைப்பார். பிறகு கேட்பார், இதில் எது அதிக மதிப்பு? மகன் ஒரு நொடியும் யோசிக்காமல் வெள்ளி என்று சொல்வான். அரண்மனையினர் அனைவரும் சிரிப்பார்கள். அரசர் சிரித்துக்கொண்டே நாணயத்தை அவனிடமே கொடுத்து நடந்து போவார். இந்த நிகழ்வு தினமும் நடந்தது. ஒரு நாள் அரண்மனை முழுவதும் சிரிப்பில் மூழ்கியது. அரசர் அமைச்சரை பார்த்து சொன்னார், நீ புத்திசாலி, ஆனால் உன் மகன் உண்மையிலேயே முட்டாள். இதை கேட்டதும் அமைச்சர் உள்ளுக்குள் உடைந்தார். ஆனால் அரண்மனையில் எதுவும் பேசவில்லை. அமைதியாக வீட்டிற்கு சென்றார். வீட்டில் மகனை அழைத்தார். உண்மையைச் சொல், தங்கம் முக்கியமா, வெள்ளி முக்கியமா? மகன் அமைதியாகச் சொன்னான், தங்கம்தான். அமைச்சர் அதிர்ந்தார். அப்படியென்றால் ஏன் தினமும் வெள்ளி என்று சொல்கிறாய்? மகன் அப்பாவை அழைத்து ஒரு அறைக்குள் சென்றான். ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்தான். உள்ளே நிறைய வெள்ளி நாணயங்கள். ஒவ்வொன்றும் தினமும் அரசரிடம் பெற்றது. மகன் சொன்னான், அப்பா, நான் ஒரே முறை புத்திசாலி என்று நிரூபித்தால் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் தினமும் சிறியதாக கிடைக்கும் விஷயம் பெரிய வெற்றியாக மாறும். அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கட்டும், நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். அந்த நாள் அமைச்சரின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர் புரிந்து கொண்டார், உண்மையான ஞானம் கூட்டத்தில் கைதட்டல் வாங்காது. அது தனிமையில் தன் பாதையை அமைக்கும். மொரால், உண்மையான வாழ்க்கையிலும் நீ இதைப் போல பல முறை அனுபவிப்பாய். மக்கள் உன் அமைதியை பலவீனமாக நினைப்பார்கள். உன் பொறுமையை முட்டாள்தனமாக நினைப்பார்கள். ஆனால் நீ சரியான பாதையில் இருந்தால் விளக்கம் சொல்ல வேண்டாம். ஒரு நாள் உன் முடிவுகள் உன் வார்த்தைகளை விட அதிகமாக பேசும்.